யாவரும் சிஸ்டர் சுகுமாரிய ஆசீர்வதிப்போமாக, வரவழைப்போமாக. பிரைஸ்லா சிஸ்டர். பிரைஸ்லோ சிஸ்டர் சுகுமாரி, மைக் ஆன் பண்ணுங்க. பிரைஸ்லோ சிஸ்டர் சுகுமாரி, உங்களுடைய மைக் ஆன் பண்ணுங்க. கேட்குற சிஸ்டர். கேட்கல. கட் பண்ணி போட்டு வாங்க சிஸ்டர். நாங்கள் ஒரு பாடலை கேட்போம், அவர் வரும் வரை. ஆமென். பிரைஸ்லோ சிஸ்டர் சுகுமாரி, மைக் ஆன் பண்ணுங்க சிஸ்டர். பிரைஸ்லோ சிஸ்டர் சுகுமாரி, இன்னும் திரும்பி வரையில ஐயா. சுகுமாரி இல்லை. ஓகே, நான் ஜெபம் பண்ணுவேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நேரத்தில் நித்திய நேரத்தில் சுவாமி ஒரு செய்தியை கொடுக்க கிருபை செய்தீரே. சுவாமி வந்துட்டா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுகுமாரி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுகுமாரி, வத்தல ஸ்ரீலங்கா. மைக் ஆன் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் ஸ்ரீலங்கா. எங்கட தேசத்திலிருந்து சத்தம் கேட்கும் பொழுது அளவற்ற மகிழ்ச்சியா இருக்கிறது. இன்றைய நாளில் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. ஆமே. நன்றி, நன்றி சிஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த புத்தம்புதிய மாதத்தில் 1ஆம் திகதி 8ஆம் மாதத்திலே நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் அடியெடுத்து வைப்பதற்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கடந்த மாதங்கள் முழுவதுமாக எங்களை கர்த்தராகிய ஆண்டவர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த புத்தம் புதிய நாளிலேயும் கூட அடியெடுத்து வைப்பதற்கு எங்களுக்கு ஜீவனையும் பலனையும் நல்ல சுகத்தையும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுக்குரிய வாக்கு தத்தமாக நான் உங்களுக்கு தருகிறேன். ஏசாயா 41வது அதிகாரம் 10ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்பதாக சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாத அதாவது வாக்குத்தத்தமாக நாங்க பிடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எங்களை தாங்க போகிற இந்த மாதம் முழுவதும் அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே என்னையும் உங்களையும் அவர் தாங்கி நடத்த போகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். அநேக வாக்கு தத்தங்களை இந்த நாளிலும் கூட நீங்கள் பெற்றிருப்பீர்கள் 1ஆம் திகதியானபடியினாலே. ஆனால் இந்த வாக்கு தத்தத்தையும் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நித்திய வெளிச்சம் பகுதி கூட சங்கமம் வானொலி கூட இணைந்திருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல பிள்ளைகளே, திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் 22வது அதிகாரம். அதுக்கு முன்பதாக நான் சொல்கிறேன், வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசித்து அதை மறுபடியும் அடுத்த பகுதிக்கு நாங்கள் தியானத்துக்கு நேராக கடந்து செல்வோம். யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 1வது வசனம், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அதாவது பாருங்க, தேவனுடைய அதாவது
சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அல்லேலூயா. 3வது வசனத்தை பாருங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், அல்லேலூயா, பாருங்க, இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை எடுத்து வாசிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது. அப்ப வாசிக்கிறவங்க என்ன இருக்குது, வெளிப்படுத்தல்னு சொல்லி ஒரு காரியம் இருக்கிறதே, அது என்ன என்று வாசித்து பார்ப்போம் என்று வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும், அதாவது வெளிப்படுத்தல் விசேஷத்துல கர்த்தராகிய ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு என்ன காரியத்தை சொல்லி இருக்கிறார் என்று எங்களுடைய செவிகளை திறந்து கேட்கிறவர்களும், கேட்கும் பொழுது பாருங்க, இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும். அப்ப வாசிச்சாச்சு, கேட்டாச்சு, அதன்படி நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியைகளிலே போடுகிறவர்களாக இருக்கும் பொழுது பாருங்க, எழுதியிருக்கிறவை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்பதாக இந்த புத்தகம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கேட்டு அதன்படி நடக்காவிட்டால் எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. கீழ்ப்படிங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல நாங்க கீழ்ப்படியாமல் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லும் பொழுது அது அவ்வளவு நல்ல காரியம் கிடையாது, இல்லையா? ஆகவே பிதாவாகிய தேவன் நீங்க இப்படித்தான் இருக்கணும், என்னுடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும், நான் சொல்லுகிற அந்த கட்டளைகளுக்கு நீங்க செவி கொடுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை விட உலகத்துல எத்தனை விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க, இல்லையா? எல்லாமே இருக்கிறாங்க, இல்லையா? ஆனால் அவர்களை விட நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர்களை விட நாங்கள் ஆண்டவருடைய பார்வையில விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் 10 கட்டளைகளை. பெரிய விஷயமே கிடையாது, 10 கட்டளைகள் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்கும்படியாக இஸ்ரவேலுக்கு சொன்ன அந்த காரியம். அதே 10 கட்டளைகளை அப்பா என்ன செய்தார், 2000 வருடங்களுக்கு முன்பாக 2ஆ பிரிச்சுட்டாரு. 2க்குள்ளே அடங்கும்படியாக பிரிச்சுட்டாரு, இல்லையா? ஆகவே அந்த 10 கட்டளைகளை அதுதான் ரொம்ப ஒரு விசேஷித்தமான கட்டளை. அப்பா பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு கொடுத்த அந்த கற்பனை நல்ல வெயிட் உள்ளதாக இருக்கிறது. ஏன்னா அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் கடைபிடிக்கணும். கட்டாயங்களை வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான கட்டளைகளை அப்பா கொடுத்திருக்கிறார். அப்ப அதன்படி நாங்க வாழ விட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை இல்ல. தன்னை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேலை இல்ல. சும்மா வெறும் கிறிஸ்தவரா, சும்மா நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க, பேரை வச்சு கொள்ளுவாங்க, இல்லையா? விசுவாசம்னு பேரை வச்சு கொள்ளுவாங்க. அவங்களை பார்த்தா விசுவாசம் இருக்காது, இல்லையா? நிறைய கிறிஸ்தவ பேர்கள் இருக்குது. ஆகவே அப்ப இப்படியான காரியங்கள் இருக்க கர்த்தராகிய ஆண்டவர் பாருங்க எங்களை தெரிந்து கொண்டு அந்த 10 கட்டளைகளின் படி வாழும் பொழுது, அதை கடைபிடிக்கும் பொழுது, இல்லையா? அப்ப சொல்றாரு, சிலை வணக்கம் செய்யாதீங்க, விக்கிரக ஆராதனை செய்யாதீங்க, களவு எடுக்காதீங்க. வேண்டாம், களவு வேணாம் பிள்ளைகளே, உங்களுக்கு நான் தருவேன், இல்லையா? நான் பொய் சொல்லாதீங்க. என்னத்துக்கு நீங்க பொய் சொல்லணும்? நான் உண்மையுள்ள தேவன். உன்னுடைய பிள்ளைய, அதாவது உன்னுடைய தகப்பன் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே என்னுடையவைகளாக இருக்கிறது. அப்ப எல்லாமே அவருடைய பிள்ளைகளுக்கு அது சொந்தமானதாக இருக்கிறது. அப்ப ஏன் நீ சும்மா பொய்ய சொல்லிக் கொண்டு இருக்கிறாய்? அது எங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லை, இல்லையா? அவ பாருங்க நிறைய இருக்கு. பொய் சொல்லாதீங்க, களவெடுக்காதீங்க, விபச்சாரம் பண்ணாத, இல்லையா? விபச்சாரம் கூடாத ஒரு காரியம். வேசத்தனம் பண்ணாதீங்க, அது அசுத்தம், வேண்டாம். இது 2ம் அப்பா வெறுக்கிறார், இல்லையா? அது இப்படியான காரியங்களை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கத்தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். பாருங்க, உலகத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி சொல்றாரு ஆண்டவர்? இல்லை, எங்களுக்கு சொல்லி இருக்கிற. ஆகவே அப்பா இதான் சொல்றாரு, இந்த வார்த்தைகளின் படி, அதாவது வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி கை கொள்ளுகிறவனும் பாருங்க பாக்கியவான்கள். இப்ப அங்க அதாவது அங்க பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரு கட்டளைகள், 10 கட்டளைகள். இன்னொன்னு இங்க சொல்லி இருக்கிறாரு, இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசிச்சாலே நம்ம பாக்கியவான் தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, பாக்கியவான்கள்.
பாக்கியவதிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. சும்மா இருக்கும் பொழுது நீங்க வாசிச்சீங்கன்னா பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்பதாக பேர் எடுத்துருவீங்க. இப்ப நான் சும்மா வசிச்சேன்னா என்னை ஆண்டவர் சொல்ல, நீ பாக்கியவதிமா அப்படின்னு சொல்லுவாரு. எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? ஆகவே இதை குறித்து தான் நாங்க பார்க்க போறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இங்க அதாவது யோவான் ஸ்நானகர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவரை வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, அது கொதிக்கிற அது அவருடைய அந்த ஹிஸ்டரியில பார்க்கின்ற பொழுது அவருடைய காரியங்கள் என்னன்னு சொன்னா, அவரை வதம் பண்ணி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும்படியான ஒரு காரியங்களை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு பெரிய உருவத்தை எண்ணெய் தாச்சிக்குள்ள போடுறேன்னு சொன்னா பாருங்க, எவ்வளவு பெரிய தாச்சி இருந்திருக்குது, எவ்வளோ லிட்டர் எண்ணெயை ஊத்திருப்பாங்க. அந்த எண்ணெய் கொதிக்கும் பொழுது அவரை வந்து அதுக்குள்ள போட்டாங்களாம். போட்டும் அவர் வந்து சாகலையாம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. சாகாத பட்சத்துல அவரை வந்து பத்மதீவுக்கு கொண்டுட்டு போறாங்க. அந்த வருத்தத்தோட அந்த வேதனையோட, சும்மா ஒரு எண்ணெய் துளி பட்டாலே நாங்க எவ்வளவு துள்ளுறோம், எவ்வளவு வருத்தம், அது எவ்வளவு நேரத்துக்கு அது எங்களை அப்படியே காந்தி கொண்டே இருக்கும்ல, எரியும். ஆகவே முழு சரீரமும் அங்கு எண்ணெயினால் வதைக்கப்பட்டு அப்படியே பத்மதீவுக்கு அவர் கொண்டு போகப்படுகிற, நாடு கடத்தப்படுகிறார். அந்த இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே பசியோடு வேதனையோடு உடம்பு முழுவதும் வேதனை துக்கம். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பரலோக ராஜ்யத்தை அவர் வந்து காண்கின்றார் தரிசனத்தின் மூலமாக. நாங்களாம் தரிசனம் காண்பது குறைவு. இன்னொன்னு, தரிசனம்னு சொன்னா என்னன்னு தெரியாம நாங்க டவுட்ல இருக்கோம். அப்படியே கண்ணை மூடி அப்படி ஒரு கனவு வருது பாருங்க. நாங்க நல்ல நித்திரை கொள்ளும் பொழுது ஒரு கனவு வருகிறது இல்லையா, அது கனவு. தரிசனம் என்றால் நாங்க இப்ப இருக்கிற இருக்கையிலேயே இப்படி சும்மா சார்ந்திருக்கும் பொழுது டக்குன்னு வந்து மறைந்து போகுது பாருங்க, அதான் தரிசனம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் வந்து அப்படியே அந்த வேதனையோட அந்த உடம்பு இங்க இருக்கிறது, இவருடைய ஆவியையும் ஆத்துமத்தையும் அப்படியே கொண்டு போயிட்டாரு. அப்பா பரலோகத்துக்கு நேராக அப்படி கொண்டு போயிட்டாரு. அந்த நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, வரப்போகிற நாட்களில் நடைபெற இருக்கிற இந்த சம்பவங்களை அங்க அப்படியே யோவான் ஸ்நானகருக்கு யோவானுக்கு அப்படியே காட்டுகிறார், அப்படியே காட்டுகிறார் ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே அதைத்தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் பாருங்க. பரலோகத்திலே இப்பேற்பட்ட ஒரு அதாவது ஜீவன் தரும் ஒரு ஆறு இருக்கா. நாங்க எல்லாம் இங்க எல்லாம் பாக்குறோம், ஆறுகள் ஓடுது, நீரோடைகள் ஓடுது இல்லையா, எல்லா காரியங்களும் போகிறது, நாங்க குளிக்கிறோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் இருக்கு. அது இந்த உலகத்துல இருக்கிற ஆறு, அங்கே இருக்கிற ஆறு ஸ்பெஷலான ஆறு கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. இந்த சரீரம் இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி அதை அழுகி அது நாற்றம் எடுத்து புழு புழுத்து அது தூசி, அப்ப சொல்றாரு தானே, தூசி என்பதாக மண் என்பதாக தினமும் எங்களை நினைவு கூறுகிறார். ஆக அது அப்படியே அழிஞ்சு போயிரு. எவ்வளவுதான் நாங்க சரீரங்களை பாதுகாப்பதற்கு எத்தனை வகையான கிரீம்களை போட்டு எத்தனை வகையான அலங்காரங்களை செய்தாலும் அது அதுக்குள்ள போனோன்னு அந்த நிலைமைக்குள்ள மாற்றப்படுகிறது. ஆக இந்த ஆவிக்கும் ஆத்துமத்துக்கும் ஒரு சேதம் வராதா. அவங்க அழகா போய் அங்க பரலோகத்தை பார்ப்பார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு தங்குவாங்க. ஆகவே அது அந்த அதுதான் அங்க போய் நாங்க இருக்க போறோம் இல்லையா, அந்த அந்த ஆவியும் ஆத்துமாவும் போய் பரலோகத்திலே அங்க அப்பாவோடு தங்க போகிறதாக இருக்கிறது. நாற்றமுள்ள இந்த சரீரத்தோடு நாங்க போறது கிடையாது. ஆனால் அப்படி போனவர்களும் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பரிசுத்தமாக ஜீவித்த எலியா எங்களை போல பாடுள்ள மனுஷன் தான் சொல்லப்படுகிறது. அவரை அக்கினி ரதம் வந்து அப்படியே ஏற்றி கொண்டு போறேன்னா அவர் எவ்வளவு பரிசுத்தமானா இருந்திருப்பாரு. ஏனோக்கு ஆண்டவரோட கூட அப்படி பேசிக்கிட்டு இருக்கான், இருந்த வாக்குல அவன் காணாம போயிட்டான். சரீரத்தோட கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்திலே அக்கினி ரதம் இருக்கிறபடியால் தான் எலியாவை வந்து அக்கினி ரதம் அப்படியே கொண்டு போனது. அப்ப எங்களுக்கு வந்து அவங்க முன்மாதிரியாக இருக்காங்க. எங்களுடைய சரீரங்களையும் எங்களுடைய ஆவியையும் எங்களுடைய ஆத்துமத்தையும் இப்பேற்பட்ட தீய பழக்க வழக்கங்களுக்கு அங்கு இடம் கொடுக்காதபடி அதை கடைபிடிக்கும் பொழுது நாங்க வந்து அக்னி ரதத்துல கூட நாங்க போக முடியும். அல்லேலூயா. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு காரியங்களை தான் இங்க நாங்க பார்க்க போகிறோம். பாருங்க, நான் வாசிக்கிறேன். பின்பு வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 1வது வசனம், பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். யாரு? தேவதூதன் கொண்டு போய் அவரை காண்பிக்கிறாரு. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும்
12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. இந்த 12 நீங்க எங்கே பார்த்திருப்பீர்கள் என்றால், அங்கு யாக்கோபின் கோத்திரமானது 12 12 குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்த 13 தான் அந்த தீனாள் என்கிற அந்த பெண்ணை குறித்து அங்கு சொல்லவில்லை. ஒரு பெண் குழந்தை அங்கு பிறந்ததில்லை யாக்கோபுக்கு. ஆகவே அந்த அவ ஒரு பிணையான வழியில ஒரு பையனை விரும்பி காரியங்கள் நடப்பித்தது நிமித்தம் தன்னுடைய சகோதரர்கள் என்ன செஞ்ச கோவப்பட்டு தன்னுடைய சகோதரிக்கு இப்படியான காரியங்கள் நடப்பித்தாயே என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, 2 பேரையும் அப்படியே கொலை செய்துட்டாங்க. ஆகவே அவள் அந்த இதுல வேதாகமத்துல இடம் பெறுவதில்லை. அவள் மரித்து போய்விட்டாள் தீனாள். 12 பிள்ளைகளும் பாருங்க, இங்க 12 கோத்திரங்கள் இங்க பாருங்க சொல்லப்படுகிறது. அப்ப 12 கர்த்தருடைய பிள்ளைகளே பரலோகத்திலும் 12 இருக்கிறது. அவங்க கற்களும் 12 கற்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. பாருங்க, எவ்வளவு ஒரு ஸ்பெஷல் இல்லையா? ஆகவே யாக்கோபுடைய பிள்ளைகள் அப்ப பாருங்க, ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் பாருங்க, நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அல்லேலூயா. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அல்லேலூயா. அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்குமா? பாருங்க, எவ்வளவு ஒரு காரியம் இல்லையா? ஆனா இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது நாங்க எங்களுடைய சரீரங்களை செத்தவர்களுக்காக பீறிக்கொள்ள கூடாது. அந்த செட்டோங்கிற ஒரு காரியத்தை அவங்க குத்துறாங்க இல்லையா, பச்சை குத்தி கொள்வது, அதெல்லாம் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அதை அனுமதிக்கவில்லை. ஆகவே அதை நாங்க குத்தக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளே. அது லேவியராகமத்துல இருக்கிறது. அந்த நினைக்கிறேன் 13வது அதிகாரத்துல ஏதோ அது இருக்கிறது. நாங்க அந்த கைகளிலே பச்சை குத்தி கொண்டிருக்கிறாங்க இல்லையா, சிங்கத்தை வரைஞ்சு கொள்றாங்க, ஆட்டுக்குட்டியை வரைஞ்சு கொள்றாங்க, அம்மான்னு எழுதி அது பண்ணி கொள்றாங்க இல்லையா, தங்களுக்கு விருப்பமானவர்களுடைய பெயர்களை குத்தி கொள்றாங்க. அது கூடவே கூடாது. ஆகவே இந்த உலகத்திலே அப்பா அதெல்லாம் அனுமதிக்கல. கிறிஸ்தவ பிள்ளைகள் பச்சை குத்தி கொள்ளவே கூடாது. அந்த டிசைன் பண்ணி கழுத்து காது அங்க எங்கெல்லாம் குத்தி கொள்வாங்க, அது கூடாது. கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அது அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சரீரங்களுக்கு அப்பா அனுமதிக்கவில்லை அந்த காரியங்களை. ஆகவே இங்கு அப்பா என்ன செய்கிறாரு, அவர் நெற்றியில அடையாளத்தை போடுறார். பாருங்க, நெற்றிகளில் இருக்கும் அடையாளம், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்துல எங்களுக்கு விளக்கு இல்லாட்டி இருக்க முடியாது. அதாவது கரண்ட் போயிட்டுண்டா லைட்டு வெளிச்சம் இல்லாட்டி நாங்க என்ன செய்வோம், விளக்க கொளுத்தி வச்சு கொள்ளுவோம் இல்லையா? ஆகவே அங்க கர்த்தருடைய பிள்ளைகளே இரவு என்பது கிடையாது. எங்கே? பரலோகத்திலே. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அப்பா அப்படி உட்கார்ந்தார்னா அந்த பரலோகம் முழுவதும் அங்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிற வெளிச்சத்தின் தேவன். ஹல்லேலூயா. அதான் மோசே 40 நாள் சீனாய் மலையிலே அங்கு 10 கட்டளைகளை எழுதிவிட்டு வரும் பொழுது 2வது தடவை, முதலாவது தடவை தான் குழப்படி நடந்து விட்டது. 2வது தடவை போய் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல இருந்து விட்டு வரும் பொழுது அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூடாது இருந்தது. அந்த அளவுக்கு பாருங்க, ஆண்டவர் மறைந்திருந்தது தான் காரியங்களை சொன்ன. ஆனா தேவனுடைய சமூகத்திலே அவர் இருந்து விட்டு வரும் பொழுது, அப்பாவோடு கூட இருந்து விட்டு வரும் பொழுது அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அவர் மூடிக்கிட்டாரு தன்னை. பாருங்க, அவர் பரலோகத்திலே அப்பாதான் இருக்கிறாரு. முழுவதும் பரலோகம் முழுவதும் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பாவை நிமித்தம் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அல்லேலூயா. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 6வது வசனம் வரை எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு காரியங்களை கர்த்தராகிய ஆண்டவர் யோவான் மூலமாக வெளிப்படுத்துகிறார். 7வது வசனத்துக்கு பிறகு இயேசு வருகிறார் என்ற தலைப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். பாருங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்ற. ஹல்லேலூயா.
7வது வசனத்துக்கு பிறகு இயேசு வருகிறார் என்ற தலைப்பை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நீங்க பார்க்கின்ற பொழுது இதுல எழுது 1 6 வரையிலான வசனங்கள் ஜீவன் தரும் 6 என்ற தலைப்பை நான் தருகிறேன். 7க்கு பிறகு இயேசு வருகிறார் என்ற தலைப்பை நான் தருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அப்ப என்ன சொல்றாரு? இதோ நான் அவர் சொன்னாரு இல்லையா, உங்களுடைய இருதயம், யோவான்ல சொல்லிருக்காரு, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன் என்பதாக சொல்லிவிட்டு கொஞ்ச காலம் மாத்திரம் நான் பிரிஞ்சிருக்க போறேன், வந்துருவேன் மறுபடியும். அவ 1ஆம் வருகையிலே வந்த தகப்பன் 2ஆம் வருகையிலே வருவது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். அல்லேலூயா. பாருங்க, யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவர் பாதத்தில் விழுந்த. இவர் என்ன செய்யறாரு? எல்லாம் பார்த்தோன்னே அந்த தேவ தூதன் மேல் இவருக்கு ஒரு பயம் வந்துட்டு டக்குன்னு கீழே விழுந்து அவர் அப்படியே பணிந்து கொள்ளுகிறார். பாருங்க, பணிய போகும் பொழுது அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். நானும் ஒரு ஊழியக்காரன் தான். பாருங்க, அங்க சொல்றாரு, அங்க பரலோகத்துல இவர் சொல்லுகிறார் தேவ தூதன் இல்லையா, இதை கை கொள்ளுகிறவர்கள், இது வாசிக்கிறவர்களும், இப்படி இதன்படி நடக்கிறவர்களும் போல நானும் உங்களை போல ஒரு ஊழியக்காரனா என்ன தொழுது கொள்ளாத தேவனாய கர்த்தரை தொழுது கொள். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை மாத்திரம்தான் இந்த உலகத்திலே தொழுது கொள்ள வேண்டும். எந்த தேவ தூதனையோ, எந்த விக்கிரகங்களையோ, எந்த சூரியனையோ, சந்திரனையோ, அங்க இருக்கிற அந்த காரியங்களை நாங்கள் ஒரு நாள் நமஸ்கரிக்க கூடாது. கீழே விழுவது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆண்டு பரலோகத்திலே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் யாருடைய காலையாவது இப்படி போய் விழுகிறத அப்பா விரும்புகிற தேவன் அல்ல. ஐயோ, என் புள்ள இங்க போய் அவன் காலில் விழுகுது, இவங்க காலில் விழுகுது, அங்க விழுகுது, இங்க விழுகுது, அது ஆண்டவர் அவருக்கு அப்பாவுக்கு பிரியமில்லை. ஆகவே இங்க இப்படியாக சொல்லப்படுகிறது. பாருங்க, பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமயமா இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ, வாசிச்சு அல்லது ஃபுல் பைபிளையும், அதாவது ஃபுல்ல வெளிப்படுத்தல் 1 22 அதிகாரங்கள் இருக்கிறது, அதை நீங்க வாசித்து காட்டினாலும் நீங்க பாக்கியவான்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிக்க சொல்றாரு இல்லையா, முத்திரை போட வேண்டாம், அனுப்புங்க. நான் நினைக்கிறேன், நான் 2வது தடவை வெளிப்படுத்தல் விசேஷம் 7 அந்த சபைகளை குறித்து சொல்லிட்டேன். அப்ப இன்னொரு தடவை நான் சொல்றதுக்கு அங்கு வாஞ்சையாக இருக்கிறேன். மறுபடியும் நான் அதை கற்பித்து கொடுப்பேன். அல்லேலூயா. அருமையான வசனங்கள். ஆகவே நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்ல வேண்டுமோ வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசிங்க. நாங்க ரெக்கார்டிங்ல போடலாம், மற்ற வாசிச்சு காட்டலாம். சபையில வாசிக்கிறது, சபையில வெளிப்படுத்தல் விசேஷத்தை திறக்கவே மாட்டாங்க. நாங்க பார்த்த அளவுக்கு வெளிப்படுத்தல் விசேஷத்தை ஒரு போதகரும் திறந்ததை நான் பார்த்ததே இல்லை. ஆகவே இங்க பாருங்க, அப்பா சொல்றாரு, முத்திரை போட வேண்டாம், காலம் சமயமா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அநியாயம் பாருங்க சொல்றாரு, இதுலதான் சொல்றாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம் செய்யறீங்களா? என்ன அநியாயம் பண்ணுங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு அநியாயம் பண்றியாப்பா, எல்லாம் நீ பண்ணிக்கொண்டே இரு அப்படின்னு சொல்றாரு. நீ பண்ணு. அதுல அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். இன்னும் பாவத்துல அப்படியே புரண்டு அப்படி நீந்தி அப்படி வர்றீங்களா, அப்படி இருங்க, பிரச்சனை கிடையாது. பாருங்க, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். உண்மையா இருக்கிறீங்களா, பரிசுத்தமா இருக்கிறீங்களா, இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணுமோ உண்மையா இருங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தமாகறீங்களா? நாளுக்கு நாள் அப்பாவுடைய வார்த்தையின் மூலமா உங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிறீங்களா? ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய ரத்தத்தினால் நீங்க கழுவப்படுறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை கழுவி கொண்டே இருங்க, பரிசுத்தமாய் கொண்டே இருங்க இல்லையா. 2 காரியத்தை சொல்றாரு. தீமை செய்கிறவன் தீமை செய்து கொண்டே இரு, நன்மை செய்கிறியா, நன்மை செய்து கொண்டே இருப்பா அப்படின்னு சொல்றாரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமா வருகிறேன்.
அவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் கொடுக்கிற அந்த வெகுமதி என்னோட கூட வரப்போகிறது என்பதாக அவர் சொல்லுகிறார். நான் அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இது எங்கு? ஆதியாகமம். ஆண்டவராய் கர்த்தர் அந்த வானத்தையும் பூமியையும் அப்படியே படைக்கும் பொழுது ஒன்றாக இருந்த இருள் அப்படியே சூழ்ந்திருந்தது. வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னாரு, வெளிச்சம் உண்டாகிட்டு. வானத்தையும் பூமியும் அப்படியே ரெண்டா பிரிந்து போடுன்னு சொன்னால் பிரிந்து விட்டது. அந்த தேவர் ஆதியில் ஜலத்தின் மத்தியிலே அசைவாடின தேவர். ஹல்லேலூயா. அவர் வர்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த கற்பனையை 10 கட்டளைகளை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க மறந்துடாதீங்க. வீட்டுல எழுதி வைங்க. 10 கட்டளைகளை வாசிக்க சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை அதுக்கு அந்த வசனங்களை எல்லாம் பாடமாக்க சொல்லுங்க. அது ஒண்ணு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பிரிக்க வேண்டாம். ஆகவே அங்க நாங்க கை கொள்றதுதான் இங்கு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்பாவோட போறதுக்கு வாசல் வழிகளை திறந்து கொடுக்கிறதாக இருக்கிறது. வீட்டுல எழுதி சுவர்ல மாட்டி வைங்க. 10 கட்டளைகளை ரூம்ல போடுங்க, பாத்ரூம்ல போடுங்க, குளியலறையில போடுங்க, எங்கெங்க போடுங்க, சமையலறையில போடுங்க. எழுதி பெரிய கொட்டெழுத்துல இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சிங்களத்திலயோ உங்களுக்கு என்ன பாஷை அதிகமாக முடியுமோ அந்த பாஷையில எழுதி எல்லாம் வைங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன்னா நாங்க மரித்து போனால் எங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. ஆகவே இதை சொல்லிக் கொடுங்க. ஆகவே நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைப்பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரன் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பாத்தீங்களா? இவங்கெல்லாம் என்ன சொன்னாரு? நீ அநியாயம் செய்யறியாப்பா? இல்ல, நான் இப்படிதான் இருப்பேன், நான் குடிப்பேன் அப்படிம்பாங்க. சில பேரு கிறிஸ்தவ குடும்பத்துல இருந்து நல்லா குடிக்கிறது, நல்லா புகைப்பிடிக்கிறது, நல்ல எல்லா உலக காரியங்களையும் சரி, நான் இப்படிதான் வாழ்வேன், நாளைக்கு மறிச்சா நான் பண்ண இருந்துட்டு சாகுவேன். இரு, ஆண்டவராய் கர்த்தருடைய சமூகத்திலே புறம்பாக தள்ளப்படுவாய் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, பாருங்க, விக்கிரக ஆராதனைக்காரனை விக்கிரகத்தை போய் அப்படியே கும்பிட்டு கொண்டு இருக்கிறியா, பெயிண்ட் அடிக்கிறியா, வருஷம் அந்த பழசா போகுதுன்னு எல்லாம் செய்யுங்க. பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே தள்ளுவார்கள். பொய்யான காரியங்கள் தெரிஞ்சும் இல்ல அது ஒண்ணும் பொய் கிடையாது, அது அப்படியாத்தான் இருக்கும், சரி நாம போவோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, போறாங்க, செய்யப்பா அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல இருந்து புறம்பே தள்ளப்படுவார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் பேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வர கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவர். விரும்புறீங்களா ஜீவ தண்ணீரை குடிக்க? இலவசமாக பரலோகத்திலே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்க இந்த உலகத்திற்குரிய காரியங்களை நாங்க தேடவே வேண்டாம். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் வேண்டவே வேண்டாம். உடுத்துவதற்கு உடை, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, தங்குவதற்கு ஒரு வீடு, நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, சுத்தமான வாழ்க்கை இருந்தால் மாத்திரம் போதும் என்று நாங்கள் வாழும் பொழுது பரலோகத்திலே எங்களுடைய பிதா எல்லாவற்றையும் எங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, கேட்கிறீங்க, நீங்களும் நானும், நான் வாசிக்கிறேன், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அப்பா சொல்லுகிறார், எச்சரிக்கிறார், ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். இந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு எழுத்த நாங்க கூட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்திலே என் தேவனாய் கர்த்தர் வாதைகளை உண்டு பண்ணுவார். புறம்பே தள்ளுகிற இடத்துக்குள்ளே நாங்கள் எரியப்படுவோம். ஆகவே ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாக எடுத்து போட்டால் இது தேவையில்லை. இப்ப ஒரு பைபிள் வந்திருக்கான், அவங்களுக்கு தேவையான காரியங்கள், ஆசீர்வாதத்தின் பைபிள். அப்ப அவருக்கு தேவையான ஆசீர்வாதங்களை மட்டும் எடுத்து ஒரு பைபிளா செய்து எத்தனையோ லட்சத்துக்கு விற்கிறாராம். அவரு 1000க்கு லட்சம் இல்ல, 1000க்கு விற்கிறாராம்.
எத்தனையோ ஆயிரங்கள் கொடுத்து அந்த பைபிளை வாங்குறாங்களாம், ஆசீர்வாதமான பைபிள். அப்ப பாருங்க, அதுல உள்ளதெல்லாம் எடுத்துட்டாரு, தேவையில்லாததை எடுத்துட்டாரு, ஆசீர்வாதத்தை மட்டும் போட்டு அது காரியங்களை நடப்பித்திருக்க. அப்ப அவருக்கு இருக்குது இல்லையா? ஆகவே ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஒரு பங்கு வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுக்கு வாழாத ஜீவ கிரீடத்தை அங்கு வைத்திருக்கிறார். பெண் வஸ்திரத்தை, நல்ல வெளியேறப்பட்ட வஸ்திரத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த காரியங்களை அப்பா கொடுக்க மாட்டார் இல்லையா? இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அருமையான ஒரு வசனத்தை இந்த நாளிலே 8ஆம் மாதம் 1ஆம் திகதியிலே அங்கு வாசிப்பதற்கும் கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் கை கொள்வதற்கும் இந்த நாளை கிருபை செய்தபடியால் என் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இந்த நாள் முழுவதும் இருந்து நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவராய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து தீர்காயுசை கொடுத்து உங்களோடு கூட இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபத்திலே விழித்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.